வணக்கம். தமிழ் கிரிப்டோவடியிலேருந்து உங்களுக்கு கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினேஷன் பற்றி தான் பேச போகிறோம். பிடிசி டாமினேஷன்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் எப்போல்லாம் பிடிசி மேலே பிட்காயின் மேலே ஏறுதோ அப்போல்லாம் ஒரு சில காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆகும். மீதி எல்லாமே பெருசாக பம்ப் ஆகாது. ஆனால் டாமினேஷன் எப்போல்லாம் பம்ப் ஆகுதோ அப்போ எல்லாமே பார்த்தா அல்ட் காயின் ஃபுல்லாக மோஸ்ட்லி கீழே இறங்கும். அல்ட்டு காயின் பெருசா ஏறாது. எத்திரியம் கூட ஏறும். நம்மளுக்கு மத்த ரிப்பிள் மாரி காயின்ஸ்லாம் பெரிய லெவல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாது. ஏன்னா டவுன் ஃபால்லே கீழ இறங்கிட்டே இருக்கும். டாமினேஷன் ஏற ஏற மேலே ஏற ஏற அல்ட் காயின் ஃபுல்லா கீழ இறங்கும். டாமினேஷன் இறங்க 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 நம்மளுக்கு அல்ட் காயின் ஃபுல்லா மேலே ஏறும். சரி, அல்ட் காயின்ஸு உங்களுக்கு புரியும். ரிப்பிளு, அடா இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே மேலே ஏறும். அப்போ டாமினேஷன் பொறுத்து தான் நம்ம அல்ட்டு சீசனில் இருக்கிறோமா இல்லையான்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அல்ட்டு காயின் அப்போ தான் நம்ம அதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்து தான் நம்ம அல்ட்டு சீசன் ஆரம்பிக்குதா இல்லை இங்கே ஸ்டாப் ஆகுதான்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா 2019 2021 எது வரைக்கும் போயிட்டு டாமினேஷன் எது வரைக்கும் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2019 பார்த்தா கிட்டத்தட்ட 73 75 விக்கு அடிச்சிருக்குது. பட் ஆனால் நான் 72 இங்கே ட்ராயிங் பண்ணியிருப்பேன். ஸோ சின்ன விக்கோட ட்ராயிங் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலேயும் போயிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரேடிங் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அதிகபட்சம் நான் கணக்கு பண்ணுறேன் 72 வரைக்கும் நான் கணக்கு பண்ணுறேன். 72 வரைக்கும் நான் டாமினேஷன் லெவலில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க சீசனில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கீழே இறங்கியிருக்கு. இறங்கி ஒரு ஒரு நல்ல அல்ட்டு சீசனை கொடுத்துருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 அதே 72 73 லெவல்லையும் கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு மறுபடியுமே அந்த லெவலை அதை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு. அந்த டாமினேஷனில் பெரிய லெவல் இருக்குது. இதை விட 2019 விட 2021 பெரிய லெவலில் உங்களுக்கு கீழே இறங்கியிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 44% இது 32%, இது 44% கிட்ட கீழே கிட்டத்தட்ட மைனஸ் ஆகி வந்திருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு பெரிய சீசன் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? மறுபடியுமே 2024 முடிஞ்சு 25ல் நான் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே டாமினேஷன் கிட்டத்தட்ட 65 ரேஞ்சில் இருக்குது. நம்மளுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 66லேருந்து 70 வரைக்கும் மேக்ஸிமம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அங்கே சப்போஸ் மார்க்கெட்டை வேறு மாதிரி ப்ளே பண்ணாங்கன்னா இந்த 65 மேலே 65 66க்கு மேலே நம்மளுக்கு டாமினேஷன் மேலே ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்கே 3 மார்க் போட்டிருப்பேன். ஒன்று 65, 66, 72 கொடுத்துருப்பேன். ஆனால் மோஸ்ட்லி 70 72 வரைக்கும் 72ல கூட அட்லீஸ்ட் 70வது வரைக்கும் 70 பாயிண்ட்டை வரைக்காவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாமினேஷன் லெவலில் மேலே ஏற்றி தான் கீழே இறக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா டைமிங் இருக்குது. ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே தான் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நீங்கள் அது ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ட்ரேடிங்கில் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் கேண்டில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம சொல்கிறது உண்மையான்றது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த லெவலில் தான் நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லாமே ப்ளே ஆகிருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு டிசம்பர் லெவல் வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் டாமினேஷன் லெவலில் ஹை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறக்கிருக்கிறாங்க. அதுவும் டிசம்பர் மாதம் 2021லாம் ஃபுல்லாகவே எங்கேயுமே க்ரீன் கேண்டில் விழுந்துருக்காது. ஃபுல்லாகவே ரெட் கேண்டில் தான் விழுந்துருக்கும். இப்போ இங்கேயாவது பார்த்தா 2019 பார்த்தோன்னா கொஞ்சம் க்ரீன் கேண்டில் கொஞ்சம் ரெட் கேண்டில்னு கொஞ்சம் ஃபார்ம் பண்ணி கொஞ்சமாக இறக்கியிருப்பாங்க. ஆனால் 2021 ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட் கேண்டில் தான் வந்திருக்கும். எல்லாம் ஃபுல்லாக ரெட் கேண்டில் 44% ரெட் கேண்டில் கீழே விழுந்திருக்கும். ஃபுல்லாகவே கீழே டம்ப் பண்ணியிருப்பாங்க. 44% மேலே டம்ப் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தா 2025ல் கொஞ்சம் ஓவராக எதிர்பார்க்கறதுனால என்னுடைய கணக்குலையும் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். ஆனால் எங்கள் டாமினேஷன் லெவலில் கொஞ்சம் 65 இருக்குது. கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு கீழே இறக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கிடையில் ஒரு பிட்காயின் ஒரு சின்னதாக ஒரு டம்ப்பு வந்தாலும் வரலாம் மேபி. ஏன்னா எப்போயுமே புல் ரன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன டம்ப் கொடுப்பாங்க. சின்ன டம்ப்னால் எவ்வளோ வரைக்கும் வரலன்னா அது போன முறை வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீ வீடியோவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மார்க் பண்ணியிருப்பேன். 98 99 98 இந்த மாதிரி 96 அது மாதிரி கொடுத்துருப்பேன். அந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை.
ஸோ அதுக்கு மேலே நம்மளுக்கு இப்போ அங்கேருந்து 1,00,000க்கு கீழே 98 மேலே கீழே இறங்குது அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு 80 அது மாதிரி 86 இது மாதிரி ரேஞ்செலாம் உங்களுக்கு வரும். ஸோ அந்த லெவல்லாம் கீழே கொண்டு போக மாட்டாங்க. கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தவங்க மேலே அது கீழே கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுங்கள். யாராவது அல்ட் காயின்ஸ் எதாவது காயின்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க, டோக்கன்ஸ் நிறைய வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சேல் பண்ணிவிட்டு வெளியே போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி யாராவது புதுசாக வரவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து மொத்தமாக அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்காம சிறுக சிறுக வந்து அமௌண்ட்டை கொடுங்க. எதுலாம் காயின் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறுதோ ஃபாஸ்ட்டாக அந்த காயினை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எதெல்லாம் லாஸில் இருக்குதோ அந்த காயினுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக டிசிஏ பண்ண ஆரம்பிங்க. எப்பயுமே நம்ம ஃபோமோ பையிங்கும் பண்ணக்கூடாது, பேனிக் செல்லும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். அதாவது நீங்கள் வந்து ஏறுதேன்னு சொல்லிட்டு வேகமாக பை பண்ணவும் கூடாது, இறங்குதேன்னு சொல்லிட்டு வேகமாக செல் பண்ணவும் கூடாது. அப்போ நம்ம இறங்கும்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குறதுக்கு, நீங்கள் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஏறும்போது நம்ம விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீ விற்கலாம். சரிங்களா? ஒரு லெவலில் நம்மளுக்கு ஒரு லெவலில் ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு காமிக்குது, ஒரு 50% 60% காமிக்குதுன்னா ஒரு 20% 25% 50% சேல் பண்ணிவிடுங்க. அது அப்படியே மேலே ஏறிட்டே போகாது. அது ஒரு லெவல் போயிட்டு திருப்பியும் கீழே இறங்கும். அந்த நீங்கள் விற்று செல் பண்ண அந்த யூஎஸ்டிடியை மறுபடியும் அங்கே அக்யூமிஷன் பண்ணுங்க. குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மெத்தட் நீங்கள் கொஞ்சம் புல்லட் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் அதாவது ரியாலிட்டியான உங்களுக்கு புல்லட் வரும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ நீங்கள் செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இதுதான் இதனுடைய விஷயம். ஸோ அதனால் எனக்கு ஒரு விஷயம் இது இப்போ காலையில் நான் பார்த்தேன். சரி, இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாமேன்றதுக்காக போட்டேன். இப்பயே சொல்கிறேன், நான் வந்து ஃபைனான்ஸ் அட்வைசர்லாம் கிடையாது. நான் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நம்ம ஷேர் பண்ணலாம்னு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு முறை ரிசர்ச் பண்ணிக்கங்க. ட்ரேடிங் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் கிடைக்கும். இது பிட்காயின் மட்டும் இல்லை, ஷேர் மார்க்கெட் டீட்டெயில்ஸையும் சார்ட்டையும் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். கோல்டு எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது பாருங்கள், நீங்கள் அங்கே செக் பண்ணி எடுத்துக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.